ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு ஐஸ்வர்யா மேலே ஓவர் அக்கறையாக இருக்கிறது ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இன்னைக்கு ஓவர் அக்கறையாக இருக்குது, இதில் ஏதோ உள்குத்து இருக்குது, எனக்கு ஏதாவது நடக்கணும்னு வேண்டிக்கிறீங்களா இல்லை ஏதாவது பண்ண பிளான் பண்ணுறீங்களான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியுது, ஆனால் ஏதாவது பண்ணால் மட்டும் கண்டுபிடிக்க தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து டேபிள் மேலே உட்காந்து அம்மாட்ட கஞ்சாட காமிக்கிறாங்க. அதை பார்த்தா நம்ம கோடீஸ்வரி 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணுறாங்க. என் பொண்ணுக்கு நானே போய் ஊட்டி விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் ஊட்டி விடுது. சரி, அந்த அம்மா போயிட்டு அவங்க பொண்ணுங்களுக்கு 2 பேத்துக்கு ஊட்டி விடுறதை பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சூர்யா வந்துட்டு பேசணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. அந்த டைம் பார்த்து எப்படியாவது சரி போய் பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு மகாவை அனுப்பிவிட்டாங்க. மகா போனால் சகுனி சித்ரா நின்று விடுது. இதை பார்த்த கோடீஸ்வரி சும்மா இருப்பாங்களா? மேலே தண்ணியை ஊற்ற காஸ்ட்லி ஷேரி வீணாக போயிடுச்சு. அப்படிங்க ஷேரிக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறியம்மா, என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்க நீ எவ்வளோ பாடுபடுற, அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரியாக்ஷன் காமிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா போய் விஜய்கிட்ட கோவப்படுறாங்க. என்னடா அது இப்படி சொதப்பிச்சு நீ சொன்னியான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எதுக்கு ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்தீங்கன்னு 2 பேரும் மாற்றி சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது யார் பார்த்த வேலைன்னு கடைசியில் சூர்யாவுக்கு தெரிய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது ஒன்றும் புரியலையே, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் பிள்ளைக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கணும். அங்கே பாரு எங்கள் அம்மாவை அப்படியே பார்த்தா கண் பார்வையிலே எரிச்சிருவாங்களாட்டுக்கு அந்தளவுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்னைக்குங்க ஒழுங்காக பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அனாமிகாவுக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. நம்ம விஜய் இதை பார்த்து ஃபன் பண்ணுறாரு அவர். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மகா போய் உண்மை சொல்லிடலான்னு போகிற டைமில் ஐஸ்வர்யா வந்து மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இவங்க பிளாக்மெயிலுக்கு பயந்துட்டு இருக்கதே உங்களோட வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.